எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. சொல்லுங்க இந்த வார்த்தையை. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. சில நேரங்களில் பலதரப்பட்ட சத்தங்கள் நம்ம காதுகளில் விழுது. பலதரப்பட்ட சத்தங்கள், அனுகூலமான சத்தங்கள், ஆதரவான சத்தங்கள், ஆபத்தை ஏற்படுத்தும் சத்தங்கள், அசிங்கப்படுத்தும் சத்தங்கள், நிறைய சத்தங்கள் நம்ம காதுகளில் விழுந்தாலும் சில நேரங்களில் நாம் மனிதர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறோம், சோர பண்ணுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை பிள்ளைகள் கவனிக்கணும். நம்முடைய காதுகள் கேட்க சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் என்ன செய்யப்படாதா? கவனிக்க கூடாது. கவனிக்க கூடாது. அப்படி கவனிப்பதினால் என்ன உண்டாகுமாம்? யாருக்கு நன்மை தீங்கு உண்டாகும்? கேட்கிற நாம் நிந்திக்கப்படுகிறதை கேட்க வேண்டியதாகும். நம்மை ஒருவர் நிந்திப்பதை நாம் விரும்புவோமா? கண்டிப்பா விரும்ப மாட்டோம். நாம் நிந்திக்கப்படுகிறதை நாம் கேட்க வேண்டாம் என்று நினைப்போமே. ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளை என்ன செய்யப்படாது? செவி கொடுக்க கூடாது, நம்ப கூடாது, சிந்திக்க கூடாது, உள்ளே எடுத்துக்க கூடாது. எடுத்தா நீ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை, தளர்வுகளை, தோய்வுகளை தெய்வ மக்கள் ஆமே ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை நமக்கு வந்துவிடும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இன்னொரு இடத்தில் படிக்கும் பொழுது எபிரேய நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் என்ன செய்யாத? கவனியாத. ஆனா இங்கே என்ன சொல்லி இருக்கு? அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்கணும். எப்பா ஒரு இடத்துல சொல்லி இருக்கு, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் நீ என்ன செய்யாத? கவனிக்காதேங்க. ஆனா இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, என்ன செய்? ஜாக்கிரதையாய் கவனி.